Hi guys, நம்ம சேனல்ல லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோல நிறைய பேர் சிசிலோட ஃபுல் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ உங்களுக்காகவே சிசிலோட ஃபுல் ஸ்டோரி வந்து இந்த வீடியோல இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. சோ நான் தான் உங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2002 ஆப்பிரிக்கால சிம்பாப்வேல உள்ள ஹுவாங்கே நேஷனல் பார்க்குங்கிற இந்த பார்க்ல தான் சிசிலுங்கிற இந்த சிங்கம் வந்து பிறக்குது. சிசிலுக்கு வந்து பார்த்தோம்னா லியோண்டர்ங்கிற ஒரு தம்பியுமே வந்திருக்கு. சிசிலும் லியோண்டரும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பாசமான அண்ணன் வந்து வளர்ந்து வராங்க. அண்ட் சிசிலு பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே தைரியசாலியான சிங்கமாவும் தெரியுது. சோ சிசில் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறதுனாலவே சின்ன வயசுலேயே சிசிலு கிட்ட ராஜாவாகக்கூடிய எல்லா தகுதியுமே வந்து தெரியுது. சோ இதை கவனிச்ச சிசிலோட அப்பா வந்து இவன் வளர்ந்து வந்தோம்னா கடைசியில நமக்கே போட்டியா வந்து நிப்பான்னு சொல்லி சிசிலோட அப்பாவே வந்து சிசிலையும் லியாண்டரையும் காட்டு விட்டு அடிச்சு துரத்துறாரு. ஆனா சின்ன வயசுல இருந்து சிசிலோட தம்பி லியாண்டரும் எந்த வேட்டைக்கு போகாம சோம்பேறியா இருந்ததுனாலவே அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கியும் சிசிலும் லியாண்டரும் எங்கேயும் போகாம அங்கேயே இருந்திருக்காங்க. சோ இதை கவனிச்சு அவங்க அப்பா வந்து திரும்பியும் சிசிலையும் லியாண்டரையும் அந்த காட்டு விட்டு அடிச்சு துரத்துறாரு. சோ சிசிலும் லியாண்டரும் என்ன பண்ணும் தெரியாம இருக்கிற நேரத்துல அவங்க அப்பாவை எதிர்த்து அடிக்க சக்தி இல்லாத ஒரே காரணத்தினால சிசிலும் லியாண்டரும் அவங்க சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த பிரைட விட்டு வெளியேறாங்க. சிசிலும் லியாண்டரும் சின்ன வயசுல இருந்து அந்த பிரைட்லயே வளர்ந்ததுனால வேட்டையாட தெரியாம தான் வளர்ந்து வந்திருக்காங்க. சோ வேட்டையாட தெரியாத ஒரே காரணத்தினாலவே இறந்து போன மிருகங்களோட மிச்சமதியை சாப்பிட்டு கொஞ்சம் நாட்களை வந்து ஓட்டி இருக்காங்க. அங்கேயும் ஹைனாக்கள் வந்து அந்த சாப்பாடை திருடிட்டு போறதுனால சிசிலும் லியாண்டரும் சாப்பிடறதுக்கு வேற மார்க்கமே இல்லாம பட்டினியில சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்படியே இருந்தா நம்மளால இந்த காட்டுல சர்வை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சிசிலும் லியாண்டரும் எப்படியோ கஷ்டப்பட்டு சிசிலு வந்து ஒரு கண்ணுக்குட்டியை வந்து பிடிச்சிருது. அண்ட் சிசிலும் லியாண்டரும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு நிறைய வந்து சாப்பிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஓட சிசிலும் லியாண்டரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட கத்துக்கிட்டு கொடூரமான சிங்கங்களா வந்து வளர்ந்து வராங்க. அண்ட் இப்படியே நாட்கள் ஓட ஓட சிசிலும் லியாண்டரும் எவ்வளவு நாள் தான் இப்படி சிங்கிளாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தனக்கான ஒரு குடும்பம் தனக்கான ஒரு பிரைடு வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் கரெக்டா 2008 ஆகும்போது சிசிலுக்கும் லியாண்டருக்கும் வந்து 5 வயசு. பார்க்கோட தெற்கு சைடுல மன்சிகோலுங்கிற ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருந்ததுனாலவே சிசிலுக்கும் லியாண்டருக்கும் வந்து மன்சிகோல் பாய்ஸ்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள்லயே இந்த மன்சிகோல் பாய்ஸ் வந்து எக்வாஷாலாங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சோ அந்த எக்வாஷாலாவை அக்லிங்கிற ஒரு கொடூரமான சிங்கம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கு. மன்சிகோல் பாய்ஸ் அக்லியை விட எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாங்க. சோ அக்லிக்கு ஆல்ரெடி ரொம்பவே வயசாயிருச்சு. சோ அதனாலவே மன்சிகோல் பாய்ஸ் வந்து ஈஸியா வந்து அக்லியை தோக்கடிச்சு அந்த பிரைடை வந்து கண்ட்ரோல் எடுத்துறாங்க. தோத்து போன அக்லி வந்து அந்த பிரைடை விட்டு துரத்தப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிரைட்ல உள்ள நிறைய பெண் சிங்கங்கள் கூட மேட் பண்ணி நிறைய குட்டிகளுக்கு வந்து அப்பாவாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிரைடோட லயன் கிங்காவும் மாறுறாங்க. சோ இப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த சந்தோஷம் வந்து ஒரு வருஷம் கூட நிலைக்கல. ஏன்னா அப்பதான் சிசிலோட வில்லன் வந்து என்ட்ரி ஆகுறான். அந்த வில்லனோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா சேம் ஜிம்பாப்வேல உள்ள ஹுவாங்கே நேஷனல் பார்க்ல நியமங் நோவிர் குவாலாலாங்கிற பிரைட எம்ஃபோஃபோங்கிற ஒரு கொடூரமான சிங்கம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. எம்ஃபோஃபோக்கு வந்து பார்த்தோம்னா 2004 ஜூன் 4ஆம் தேதி வந்து 3 பசங்க வந்து பிறக்குறாங்க. அதுல முதல் பையனோட பேர் வந்து ஜூடோ, ரெண்டாவது பையனோட பேர் வந்து ஜாப், அண்ட் கடைசியா மூணாவது பையனோட பேர் என்ன வந்து பார்த்தோம்னா ஜெரிகோ. ஜெரிகோவை மத்த பிரைட்ல உள்ள சிங்கம் பார்த்தாலே ஒரு செகண்ட் வந்து அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கும். ஏன்னா ஜெரிகோ வந்து அவ்வளவு தைரியமாவும் அவ்வளவு ஆக்ரோஷமாவும் வளர்ந்து வந்தது. சோ இவங்க பிரைடு வந்து இவ்வளவு நாள் நினைச்சு நிக்கிறதுக்கு ஒரே காரணமே ஜெரிகோ தான். ஏன்னா ஜெரிகோவோட அடி வந்து சாதாரண அடியில ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். ஜெரிகோனா தான் சிசில விட ரொம்பவே வயசுல சின்னதா இருந்தாலும் சிசில அடிக்கக்கூடிய சக்தி வந்து ஜெரிகோ கிட்ட தாராளமாவே இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எம்ஃபோஃபோ, ஜூடோ, ஜோப், ஜெரிகோ இவங்க 4 பேருமே சேர்ந்த கூட்டணியை வந்து அஸ்காரிஸ்னு வந்து கூப்பிட்டாங்க. அண்ட் இந்த அஸ்காரிஸ்ங்கிற கூட்டத்தை வந்து யாராலையுமே தோக்கடிக்க முடியல. ஏன்னா அங்க வந்து ஜெரிகோ இருக்கான். அண்ட் கரெக்டா 2009 நவம்பர் மாசம் அஸ்காரிஸோட சிங்க கூட்டம் வந்து சிசிலுக்கும் லியாண்டருக்கும் வந்து சவால் விடுது. என்னதான் அஸ்காரிஸ் வந்து சவால் விட்டாலும் சிசிலு லியாண்டரும் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம 4 vs 2 ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆனாங்க. இந்த ஃபைட் எப்படின்னா சிசில் 2 பேரையும் லியாண்டர் 2 பேரையும் வந்து அடிக்க வேண்டிய நிலைமை வந்து வரும். ஃபைட் வந்து நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிசிலு வந்து பார்த்தோம்னா அஸ்காரிஸோட தலைவனான எம்ஃபோஃபோட காலை உடைச்சு முதுகுல சரியான காயத்தை வந்து ஏற்படுத்துது. அண்ட் சிசிலு தன் கூட சண்டை போட்டா 2 சிங்கத்தையுமே வந்து தோக்கடிச்சிருது. ஜெரிகோ வந்து லியோண்டரை கொடூரமா தாக்குது. அண்ட் இதை கவனிச்ச சிசில் வந்து லியோண்டரை காப்பாத்த ஜெரிகோவை அட்டாக் பண்ண போகுது. அண்ட் அதுக்குள்ள ஜெரிகோ வந்து லியோண்டரை கொன்றுது. சோ தனியே இந்த 4 சிங்கத்தை தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்ட சிசில் வந்து முடியாத காலோட தன் தம்பி லியோண்டர் இருந்த சங்கடத்துல சிசில் முதலா கைப்பற்றின பிரைட அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சோகத்தோட காட்டு விட்டு வெளியேறுது. இருந்தா அஸ்காரிஸ் வந்து அந்த சண்டையில ஜெயிச்சிருந்தாலும் அவங்க சைடு ரொம்பவே இழப்பு இருந்துச்சு. சிசிலால கொடூரமா தாக்கப்பட்ட அஸ்காரிஸோட தலைவனான எம்ஃபோஃபோ நடக்க முடியாம ரொம்ப நாளா ஒரே இடத்துல வந்து படுத்து இருந்திருக்கு. அண்ட் எப்படியோ நொண்டி ஒரு பஃபலோவை வந்து வேட்டையாடி 5 நாள் அந்த மீட்டை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அங்க இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கனடியோட பகுதிக்கு வந்து அது போகுது. அங்க இருந்து அது எப்படியும் பழச்சிடும் பார்த்தா அதோட கொடூரமான காயத்தால அதால எங்கேயுமே நகர முடியல. சோ அதை கவனிச்சு அங்குள்ள ரேஞ்சர்ஸ் வந்து இது எப்படியும் பொழைக்காதுன்னு சொல்லிட்டு அஸ்காரிஸோட தலைவனான எம்ஃபோஃபோவை கர்ணகொலை பண்ணி சாகடிச்சிடுறாங்க. அண்ட் எம்ஃபோஃபோவோட 3 மகன்களும் சிசில் அண்ட் லியாண்டரோட குட்டிகளை கொண்டு அந்த பிரைடை வந்து கண்ட்ரோல் எடுத்து சிசில் முதலா கைப்பற்றின பிரைடுக்கு வந்து லயன் கிங்கா வந்து மாறுறாங்க. சோ தன் பிரைடை விட்டு கொடுத்த சிசில் வந்து அங்க இருந்து ரொம்ப தூரம் நடந்து லிங்வாஷாங்கிற ஒரு இடத்தை போய் ரீச் பண்ணுது. அங்க உள்ள பேக் பேன்ஸ்ங்கிற ஒரு பிரைடை கண்ட்ரோல் பண்ணி 2வது முறையா சிசில் வந்து புது லயன் கிங்கா வந்து மாறுது. சோ இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும் போதான் சிசிலோட எதிரியான ஜெரிகோட லைஃப்ல வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா 2010 மே மாசத்துல ஜெரிகோவோட பிரதரான ஜோப் வந்து வேட்டைக்காரங்களால வேட்டையாடப்பட்டது. அண்ட் கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தோம்னா ஜெரிகோவோட இன்னொரு பிரதரான ஜூடோவும் வந்து வேட்டைக்காரங்களால வேட்டையாடப்படுது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா சுத்திக்கிட்டு இருந்த
ஜெரிகோ வந்து பிரைட தனியா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரைட விட்டு வெளியேறுது. தன் கூட்டத்தை விட்டு வெளியேறின ஜெரிகோ ஆலிவருங்கிற ஒரு ஆண் சிங்கத்தை மீட் பண்ணி அந்த சிங்கத்தை கூட கூட்டணி வச்சுக்கிறது. கூட்டணி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு பிரைட கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் லயன் கிங்கா வந்து மாறுது. என்னதான் இன்னொரு பிரைடுக்கு லயன் கிங்கா மாறினாலும் ஜெரிகோவுக்கு திரும்ப ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா 2012 ஜூன் மாசத்துல ஆலிவரும் வேட்டைக்காரங்களால வந்து கொல்லப்படுது. சோ ஆலிவரும் வேட்டைக்காரங்களால கொல்லப்பட்டதுனால ஜெரிகோ அந்த பிரைடையும் வந்து விட்டு தனிமையில வாழுது. சோ கடைசியில ஜெரிகோ தனிமையில ரொம்ப தூரம் பயணம் பண்ணி எகுவாஷாலா பக்கத்துல உள்ள மேக்ஸ் ஸ்பைஸ்ங்கிற பிரைட வந்து ஒரு சிங்கிள் லைனா கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா பேக் பேன்ஸ்ங்கிற பிரைடோட லயன் கிங்கா வந்து சிசிலும் மேக்ஸ் ஸ்பைஸ்ங்கிற பிரைடோட லயன் கிங்கா வந்து ஜெரிகோவும் ஒற்றை சிங்கமா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிசிலோட பேக் பேன்ஸ்ங்கிற பிரைடு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரைடு, கிட்டத்தட்ட 35 சிங்கங்கள் கிட்ட வந்து சிசிலோட பிரைட்ல வந்து இருந்திருக்கு. சிசில் வந்து தன்னோட கூட்டத்துக்கு கொஞ்சம் கூட வலிமை சேர்க்கணும்னு சொல்லி சிசிலோட மகனான சாண்டா கூட வந்து கூட்டணி வச்சு எங்களை எதுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி சிசிலும் சிசிலோட பையன் சாண்டாவும் வந்து அந்த காட்டையை ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல புஷ் அண்ட் பூபேசின்னு சொல்லி 2 எதிரிகள் வந்து சிசிலுக்கும் சிசிலோட பையன் சாண்டாவுக்கும் வந்து சவால் விடுறாங்க. என்னதான் புஷும் பூபேசியும் சிசிலுக்கும் சிசிலோட பையன் சாண்டாவுக்கும் சவால் விட்டாலும் எதுக்குடா சவால் விட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அடிச்சு துரத்துறாங்க. சோ இங்கதான் சிசிலுக்கு வந்து சிசிலோட அப்பா புத்தி வந்து வருது. எங்க என்னோட பையன் என்னையவே மிஞ்சிருவானோங்கிற பயத்துல சிசிலே வந்து சிசிலோட பையன் சாண்டாவை அந்த பிரைட்ல இருந்து அடிச்சு துரத்துது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட புஷும் பூபேசியும் சிசில வந்து தனியா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு திரும்பியும் வந்து சவால் விடுது. சோ இந்த தடவை அவங்களை அடிக்க சாண்டா இல்லாததுனால சிசில் வந்து அந்த சண்டையில தோத்து புஷும் பூபேசியும் வந்து சிசிலோட குட்டிகளை கொன்னு பேக் பேன்ஸ் பிரைடுக்கு வந்து புது லைன் கிங்கா மாதிரி சிசில வந்து அங்க இருந்து அடிச்சு துரத்துறாங்க. சோ அங்க இருந்து கிளம்பின சிசில் வந்து கோகோருங்கிற ஒரு லைன் கிட்ட கூட்டணி வச்சுக்கிற வந்து ட்ரை பண்ணுது. சோ கோகோருங்கிற அந்த சிங்கத்துக்கு கூட்டணி வச்சுக்கிற பிடிக்காதனால சிசில் அங்க இருந்து துரத்தி விடுது. அண்ட் சிசில் வந்து மாங்காத்தின் இடத்துல வந்து சுத்திக்கிட்டு இருந்தது. அண்ட் இப்ப ஜெரிகோவோட கதைக்கு வந்தோம்னா புஷும் பூபேசியும் பேக் பேன்ஸ் பிரைட்ல இருந்து சிசில துரத்தி விடுறதுக்கு முன்னாடியே மேக்ஸ் ஸ்பைஸ் பிரைட்ல இருந்து புஷும் பூபேசியும் ஜெரிகோ வந்து துரத்தி விட்டு இருந்தது. அண்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சிசில் சுத்திக்கிட்டு இருக்கிற மாங்காத்திரிங்கிற ஏரியால தான் ஜெரிகோவும் வந்து சுத்திக்கிட்டு இருந்தது. அண்ட் கரெக்டா 2012 ஜெரிகோவும் சிசிலும் வந்து மீட் பண்றாங்க. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு கொடூரமா 2 பேரும் சண்டை போடுறாங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா சிசிலும் ஜெரிகோவும் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வந்து மாறுறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பரம எதிரியா இருந்த காயப்பட்ட 2 சிங்கங்கள் ஒரே கூட்டணியை சேர்ந்தா எப்படி இருக்கும்னு அங்க உள்ள எல்லா சிங்கமுமே தெரிஞ்சுக்கிற நாள் வந்தது. முதல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ண பிரைடு எதுன்னு பார்த்தோம்னா சிசில அவமானப்படுத்தி துரத்தி அடிச்ச கோகோரோட பிரைட வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்த கெனடி இகுவாஷாலா இந்த மாதிரி கொடூரமான பிரைட் எல்லாம் ஈஸியா வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அண்ட் சிசிலும் ஜெரிகோவும் பீக்ல இருக்கிற டைம்ல தான் 2013வது வருஷம் சிசிலையும் ஜெரிகோவை அடிச்சு துரத்தின புஷு பூபேசிங்கிற சிங்க கூட்டத்துல இருந்து புஷு வந்து வேட்டைக்காரங்களால வேட்டையாடப்படுது. சோ இதனால தனியா சுத்திக்கிட்டு இருந்த பூபேசி வந்து சிசிலும் ஜெரிகோவும் இல்லாத நேரம் பார்த்து அந்த பிரைடுக்குள்ள வந்து நுழைய பாக்குது. அண்ட் அங்க உள்ள பெண் சிங்கங்கள் எவ்வளவுதான் தடுத்தும் சிசில் ஜெரிகோ இவங்களோட குட்டிகள்ல வந்து ஒரு குட்டியை பூபேசி வந்து கொன்னுருது. சோ இதை கவனிச்ச சிசிலும் ஜெரிகோவும் திடீர்னு என்ட்ரி கொடுத்து பூபேசி அந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்திடுது. அண்ட் சிசிலும் ஜெரிகோவோட லைஃபும் வந்து ரொம்ப நாள் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. ஆனா குறிப்பிட்ட ஒரு நாள் வரைக்கும் தான். சோ அப்படி என்னடான்னு பார்த்தோம்னா 2015 ஜூலை 1 சிசில் வேட்டைக்காரங்களால வேட்டையாடி கொல்லப்படுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா ஹுவாங்கே நேஷனல் பார்க் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கிறதுனாலவே வேட்டையாடுறது வந்து அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட வேட்டைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இறந்து போன யானையோட டெட் பாடியை பார்க்குக்கு வெளியே கொண்டு வந்து போட்டு சிசில பார்க்குக்கு வெளியே வர வச்சு வேட்டைக்காரங்களை வந்து சுட்டு கொண்டுறாங்க. சோ இந்த நியூஸை கேட்டு அந்த டோட்டல் ஆப்பிரிக்காவை என்ன பண்றாங்கன்னா அந்த வேட்டைக்காரங்களை கொல்லணும்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அண்ட் அந்த நாள் தான் டோட்டல் ஆப்பிரிக்காவுமே சோகத்துல மூழ்கின ஒரு நாளாகவும் இருந்துச்சு. சோ தன்னோட நண்பனான சிசில் வந்து இறந்தது தெரியாம ஜெரிகோ வந்து டெய்லி அதோட கர்ஜனையால வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் சிசில் கடைசி வரை வரான்னு தெரிஞ்ச ஜெரிகோ வந்து அந்த பிரைட தனியா ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சிசிலோட குட்டிகளையும் தன்னோட குட்டிகள் மாதிரி நல்லபடியா வளர்க்குது. அண்ட் ஃபைனலா 2016 அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு வயசான காரணத்தினாலவே ஜெரிகோவும் வந்து உடல்நலம் சரியில்லாம இறந்தும் போயிருது. சோ ஃபைனலா இதுதான் ஆப்பிரிக்கன் கிங்னு அறியப்படுற சிசிலோட ரியல் லைஃப் ஓஜி ஸ்டோரி. சோ சிசிலோட இந்த ஜர்னியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.